பிரியா மேடம், புரோட்டோகால்னா என்னன்னு நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்களா? முதல்ல புரோட்டோகால்னா என்ன நீங்க தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. அந்த ஏரியால அவங்க சட்டமன்ற உறுப்பினர், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கிற நேரத்துல சாதாரண கவுன்சிலர், ஒரு வார்டு கவுன்சிலர், நீங்க முதல்ல வந்து குத்துவிளக்கு ஏத்தணும். அந்த தொகுதியோட எம்எல்ஏ கடைசியா குத்துவிளக்கு ஏத்தணுமா? இதுதான் வந்து புரோட்டோகாலா? சரி, ஓகே, புரோட்டோகால்னு ஒண்ணு தேவையே இல்லை, வேணவே வேணாம், அதை ஓரமா வச்சிடுவோம். ஒருத்தவங்க ஒரு எம்எல்ஏ கையை நீட்டுறாங்க, அந்த நேரத்துல அவங்கள தள்ளி விட்டு இன்னொருத்தவங்க கையில குடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மனசுல எப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு புத்தி இருக்கவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. என்னமோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் பாத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழக தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டு மக்கள். இன்னும் சொல்ல போனா, ஒரு ஸ்கூல்ல போய் நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே, உங்களை பார்த்து அந்த குழந்தைங்க என்ன நல்லது கத்துக்கும்? இந்த மாதிரி கெட்டதை ஸ்கூல்ல போய் தான் பண்ணுவீங்களா? இதெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டேன். இந்த கொசு வழங்கும் திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சு வச்சீங்க இல்லையா? எங்க வீட்டுக்கெல்லாம் இன்னும் கொசுவே வரல. தயவு செஞ்சு நீங்க மேயரா இருக்கும் போது அதை சொல்லி அந்த கொசு எல்லாம் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க, சரியா?